ஆகஸ்ட் 15 சுதந்திர தினத்தை மத நல்லிணக்க சுதந்திர தினமாக கொண்டாட வேண்டும் என்று பிரதமர் மோடி அவர்கள் நியூ ஆங்கிலிக்கன் செனட் பிரதமர் பேராயர் அவர்களுக்கு தேசிய கொடியை பாஜக தேசிய சிறுபான்மை செயலாளர் வேலூர் இப்ராஹிம் அவர்களால் கொடுக்கப்பட்டது. சென்னை புளியந்தோப்பு பகுதியில் உள்ள அப்போஸ்தலர் ஆங்கிலிக்கன் திருச்சபை இயங்கி வருகிறது. இச்சபையில் நியூ ஆங்கிலிக்கன் மாநில நிர்வாகிகள் கூட்டம் மற்றும் புதிய நிர்வாகிகள் பதவியேற்பு நிகழ்வு நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் வருகின்ற ஆகஸ்ட் 15 சுதந்திர தினத்தை முன்னிட்டு மத நல்லிணக்கத்தை சிறப்பிக்கும் வகையில் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் இந்தியாவில் உள்ள அனைத்து கிறிஸ்தவ இஸ்லாமிய வழிபாட்டு தலங்களில் சிறப்பாக சுதந்திர தினத்தை கொடியேற்றி கொண்டாட வேண்டும் என்று அனைவருக்கும் தேசிய கொடி வழங்கப்பட்டது. இதில் முதல் கட்டமாக நியூ ஆங்கிலிக்கன் செனட் பிரதமர் பேராயர் திரு ஜெய்சிங் அவர்களை சந்தித்து முதலாவதாக இந்திய தேசிய கொடி கொடுக்கப்பட்டது. நியூ அப்போஸ்தலர் கிறிஸ்துவ தேவாலயத்தில் தேசிய கொடியானது ஏற்றி வைக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் ஏராளமானோர் இஸ்லாமியர் கிறிஸ்துவ கலந்து கொண்டு இவ்விழாவினை சிறப்பித்தனர். ஏஎஸ்எம்டி நியூ ஆங்கிலிக்கன் செனட் எலும்பி பிரகாசி மிஷனரி பேராயத்தில் கடந்த 29ஆம் தேதி ஹோட்டலில் நடைபெற்ற கான்ஃபரன்ஸ் கூட்டம் நடைபெற்றது. தேசிய அளவும் மாநில அளவும் மாவட்ட மண்டல வாரியமாக பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்டார்கள். உங்கள் முன்னதாக அது இன்று அறிவிக்கப்பட்டது. அதை உங்கள் கையில் நாங்கள் கொடுப்போம். ஏன் இந்த ஒரு சிறப்பு கொள்கை, ஏன் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு என்பதற்கு விளக்கமாக உரையாக தேசியத்தில் இருந்த நம்ம தேசிய கொடியை 9ஆம் தேதியிலிருந்து 15ஆம் தேதி வரை பாரத பிரதமர் அவர்கள் உத்தரவினார். அதை நிறைவேற்றும் வகையில் வேலூர் இப்ராஹிம் அவர்கள் தேசிய சிறுபான்மை செயலாளர் அவர்கள் எங்களை சந்தித்து இன்று அவர் தன்னுடைய தேசிய கொடியை எங்களுடைய இல்லத்திலும் கிறிஸ்தவர்கள் வாழும் பகுதி மக்களிலும் திருச்சபை ஆலயங்களிலும் அதை கட்ட வேண்டும் என்று பிரதமர் அவர் ஆணையை அணுகி நாங்கள் ஒரு மனமாக தீர்மானித்து நேற்று நடந்த குழுவில் மாநில அளவு அதை பேசி உடனடியாக அதை அனுப்பிவிட்டு மண்டல பேராயர் ஐயா கேபா ரமேஷ் ஐயா அவர்கள் திறந்த மனதோடு என்னுடைய திருச்சபை அப்போஸ்தலர் இயேசு திருச்சபையில் இதை ஒழுங்கு செய்யலாம் என்று நேற்று உருவாக்கப்பட்டு அதுக்கப்புறமாக அறிக்கை சுற்றறிக்கை வைத்து அனைத்து பேராயர்களும் நாகப்பட்டினத்திலிருந்து சதீஷ், மயிலாடுதுறையிலிருந்து புகழேந்தி, திருவாரூரிலிருந்து ரவி ராபர்ட் இப்படி என்றிருந்து மாநில அளவு மாவட்ட மண்டல வாரியாக இந்த நிகழ்வை வந்திருக்கிறார்கள். உங்கள் முன்னதாக தான் அது நடைபெற்றது. இப்பொழுது உங்களுடைய கேள்வியின் நேரம். உங்கள் கேள்விக்கு நாங்கள் பதில் சொல்ல தயாராக உள்ளோம். எத்தனை மாவட்டங்களில் நீங்கள் அதிகாரி போட்டிருக்கீங்க? 38 மாவட்டத்திலே அதிகாரி. எந்த மாதிரி அதிகாரிங்க? என்னென்ன அவங்களுடைய வேலைகள் என்ன? பேராயர் மக்கள் பணியை செய்யணும், இறை பணி. சிஎஸ்ஐ என்பது 76 ஆண்டுகளாக உருவாக்கப்பட்ட ஒரு ஸ்தாபனம். ஏஎஸ்எம்டி 3 ஆண்டுகளுடைய ஸ்தாபனம். மக்களுக்கு கீழ்மட்டத்தில் இருக்கிற தனியாக இருக்கின்ற போதர்களுக்கு ஒரு அதிகாரத்தை கொடுக்க வேண்டும். அவர்கள் வெளிச்சத்தை கொண்டு வரணும் நாங்கள் நினைக்கிறோம். எங்களுக்கு என்று ஒரு வட்டம் கிடையாது. இது வெறும் தமிழ் மாநிலம் மட்டுமல்ல, அண்டை மாநிலம் சவுத் நார்த் என்று பிரித்து ஒரு மாநிலத்திலும் அதுக்கான பணிகளை மேற்கொள்கிறோம். கடந்த வாரம் முழுவதாக தெலுங்கானா மாநிலம், ஆந்திர பிரதேசம், மகாராஷ்டிரா, ஒரிசா, பஞ்சாப் இது போன்ற பல இடங்களில் இருந்து இயேசுடைய விரிவாக்கத்தை நாங்கள் விரிவாக்கிறோம். அவருக்கும் எங்களுக்கும் என்ன வேறுபாடு என்பது கிடையாது. இயேசு ஒருவர் தான், அவருக்கு தான் நாங்கள் வழிபடுகிறோம். அவங்களுடைய டினாமினேஷன் என்பது அவங்களுக்குள்ளே தான் அந்த ஐக்கியம் இருக்கும். ஆனால் நாங்கள் கிறிஸ்தவராக இருந்து யார் ஊழியம் செய்ய வருகிறார்களோ அனைவரையும் இருகரம் கொண்டு அவங்களை வரவேற்று அணைக்க நாங்கள் புனிதவர்களாக இருக்கிறோம். எத்தனை பேர்?
இதுவரை 8650 பேருக்கு ரெவரண்ட் ஆர்டினேஷன் கொடுத்துருக்கோம். நேற்று நாங்கள் விசாகப்பட்டினத்தில் முந்தானத்து பேசும்போது 2500 ஆந்திரா பிரதேசத்துக்கு மட்டும் ரெவரண்ட்டுகள் தயாராக இருக்கு. ஐயா இப்போ வகுப்பு வாரியம் திருத்த சட்டம் வந்து கொண்டு வந்திருக்காங்க இல்லையா, இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? எந்த வகுப்பு? வகுப்பு வாரியம்ங்க. அதான் எந்த வகுப்பு? இஸ்லாமியர் இருக்கா? ஆமாம், இப்போ நம்ம மத்திய அரசு இப்போ கொண்டு வந்திருக்குல்ல, அதான் கிறிஸ்தவர்களுக்கா இஸ்லாமியர்? ஒட்டுமொத்தமாக தான் கொண்டு வந்திருக்காங்க. ஒட்டுமொத்தமாக வந்து கிறிஸ்தவர்களுக்கு என்று துணையாக இருக்கிற மத்திய அரசாக நாங்கள் கருதுகிறோம். இப்போ வந்து போன இஸ்லாமியர்கிட்ட கேட்டிங்கன்னா அதுக்கான பதில் வரும். இன்னைக்கு வந்து இந்த ஒற்றுமை எப்படிங்க எந்த தமிழகத்தில் நிலவக்கூடிய அந்த மதங்கள் ஒற்றுமைகள் எப்படி இருக்கு? அதுக்கு முதல் மூச்சாக தான் எனக்கு முதல் ஒற்றுமையை காட்டியிருக்கேன். தமிழகத்தில் மட்டுமல்ல, இந்தியனாக இருக்கிற அனைவருக்கும் ஒற்றுமை இருக்க வேண்டும் என்றதுனால தான் நான் இந்தியன் என்கின்ற தைரியத்தில் வந்து பேசுகிறேன். இப்போ பாஜகனாலுமே ஒரு காவி அந்த மாதிரியான ஒரு இந்திவிஜுவல்ங்கிற மாதிரியான ஒரு நிலையில் நீங்கள் வந்து இப்போ நிறைய குரல் கொடுக்குறீங்க. அப்படி என்ன பண்ணாரு பிரதமர் மோடி? அதான் சொல்கிறேன், காணாமல் இருந்த எங்களை காணாதேசத்துக்கு அழைத்து வந்தது ஒரு பாரத பிரதமர். எங்களுக்கு ஒரு நல்ல நம்பிக்கை கொடுத்து 21ஆம் ஆண்டு துணிச்சலாக போய் கேட்டோம். நீங்கள் இவ்வளோ நாள் ஆகுது. தனுஷ்கோடி என்கின்ற ஒரு ஆதித்தனர் அவர் வந்து எம்பி. அவர் மட்டும்தான் பாராளுமன்றத்தில் காங்கிரஸ் பீரியட் இருக்கும்போது கிறிஸ்மஸை கேக் வெட்டி கொண்டாடுவாங்க. அது காங்கிரஸ் கவர்மெண்ட் பண்ணலை, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா பண்ணலை. முன்மொழியாக நாங்கள் போய் பேசணும். 21ஆம் ஆண்டு நாங்கள் செய்தோம். 22ஆம் ஆண்டு மத்திய இணையமைச்சர் ஜான் பர்லா அவர்களுடைய தலைமையில் பாரத பிரதமர் முன்னோடியில் அவர் சொல்லப்பட்டு அரசாங்கத்தால் செய்யப்பட்ட முதல் கிறிஸ்மஸ் விழா 22ஆம் ஆண்டு. 23ஆம் ஆண்டு டிசம்பர் 25ஆம் தேதி மாலை பேராயலை அழைத்து பாரத பிரதமர் அவர்கள் விருந்து ஒன்று கொடுத்தார். அதில் எப்படின்னா தடையும் கிடையாது, கட்டளை கிடையாது, நீங்கள் அமைதியாக இருக்கணும்னு கிடையாது.